صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் எல்லாம் சொர்க்கம் போயிட்டோம். அப்படிதானே? அவ்வளோ சந்தோஷம் எல்லாருடைய முகத்திலையும். சொர்க்கம்னு சொன்னாலே சந்தோஷம். நாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்குறோம். ஆனால் சொர்க்கம் 4 பேரை விரும்பிக்கிட்டே இருக்குது. இந்த 4 சாரார்களும் எனக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொர்க்கம் 4 சாரார்களை விரும்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னல் ஜன்னத்தை முஸ்தாக்கத்துன் இலா அர்பஅ, 4 பேர்களை சொர்க்கம் விரும்புது. அதில் முதலாவது ஆள் தாலிபுல் குர்ஆன், குர்ஆன் ஓதுற ஆள். ரெண்டாவது ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாக்கிற ஆள். மூணாவது சாயும் ரமலான், ரமலானில் நோன்பு நோக்கிற ஆள். நாலாவது முத்தஇமுல் ஜீஆன், பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற ஆள். இந்த 4 சாரார்களையும் சொர்க்கம் விரும்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் முதலாவது ஆள் குர்ஆன் ஓதுற ஆள். அப்படின்னு சொன்ன உடனேயே சில பேருடைய மனசெல்லாம் பற்றிக்கிட்டு எரியும். அஜித்து நம்மளை தான் போட்டு தாக்க போகிறாரு, நம்மளும் வருஷந்தோறும் ஓத தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஓதுறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்ததும் இல்லை. ஆனால் நம்ம சொல்லிடுவோம் எனக்கு ஓத தெரியாது. இப்போ நம்ம இங்கேருந்து புர்னே போகிறோம், அந்த மொழி நமக்கு தெரியாது. அதனால் எல்லா விளக்கங்கள்லாம் முடிஞ்ச பின்னால் சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு விட்டாங்க. சம்பளம் நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபா தான். ஆனால் முதலாளி சொன்னார், தம்பி அடுத்த மாதம் மொழி படிச்சிட்டீன்னா நீ கல்லால் உட்காந்துருவ, கல்லால் உட்காந்தா உனக்கு 1,00,000 ரூபா, அது நம்ம ஊர் காசுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாளில் அந்த மொழியை நாம் படிச்சிருவோம். அது எவ்வளவு கடாமுடாம் பாஷையாக இருந்தாலும் சரி, சைனீஸ் பாஷையாக இருந்தாலும் சரி, கை மேலே துட்டு, அடுத்த மாதம் சேலரி ஏறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம காதில் விழுந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த மொழியை படிச்சிருவோம். ஏன்னா அது நமக்கு கொஞ்சம் காசு கூட கிடைக்கும். கபூரில் கொண்டு வச்ச உடனே முன்கர் நக்கீர் வர்றாங்க. அந்த முன்கர் நக்கீர் வந்து என்ன கேட்பாங்க? மன் ரப்புக்க, ஓ ரப்பு யாருன்னு கேட்பாங்க. ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யாருன்னு கேட்பாங்க. மூணாவது கேட்பாரு ஒமன் இமாமுக்க, உன்னுடைய இமாம் யாரு, உன்னுடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது நாம் சொல்லணும் அல் குர்ஆனு இமாமி, குர்ஆன் தான் என்னுடைய இமாம், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் என்னுடைய ரோல் மாடல், நான் பின்பற்றுகிற ஆளு என்னுடைய இமாம் இந்த குர்ஆன் அப்படின்னு கபூரில் வைக்கப்படும் போது கேட்கப்பட்டால் நாம சொல்லணும். அப்படின்னு சொன்னா அந்த குர்ஆனுக்கு என்ன பற்றி தெரியணும்ல? எனக்கு குர்ஆனை தெரிகிற மாதிரி குர்ஆனுக்கும் என்ன பற்றி தெரியணும். அப்படி தெரியும் போது தான் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை என்னுடைய நாக்கில் வரும். இப்போ அந்த குர்ஆன்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனுடைய சுவை, அதை உணர்ந்து ஓதுறவங்க, உணர்ந்து மொழியை அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறவங்களுக்கு சுவை உண்டாகும். சில நேரங்களில் அர்த்தம் தெரியாமல் ஓதுறவங்க கூட ஓதிட்டே இருப்பாங்க. அதை எடுத்தால் கீழே வைக்க முடியாத ஒரு மனோநிலை இந்த உலகத்தில் அந்த வேதத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் வச்சான். ஒரு நாளைக்கு 17 ரக்காயத் தொழுறோம். இந்த 17 ரக்காயத்து ஃபர்துலையும் அல்ஹம்து சூரா ஓதி தான் ஆகணும். ஆனால் என்னைக்காவது ஒரு சடைவு, ஒரு போரு ஏதாவது வந்திருக்கா? சில விஷயங்கள் ஒரு அஜித்து பயன் பண்ணுவார், அவர் போன வருஷம் சொன்னது தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றோம். ஆனால் இந்த ஃபாத்திஹா சூரா ஒரு நாளைக்கு 17 தடவை தொழுகையில் ஓதப்பட்டாலும் 18வது ஓதும் போதும் கேட்கணும் தோணுது. இது குர்ஆனை தவிர வேற எந்த விஷயங்களுக்கும் இப்படி ஒரு ஈர்ப்பு தன்மை கிடையாது. அவ்வளவு பாக்கியமான வேதம் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் அதனுடைய வார்த்தைகளை கையாண்டிருக்கிற விதம்,
அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகள், ரமதானோடு சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகள். ஆரம்ப காலத்தில் நோன்பு இஃப்தார் நோன்பு திறப்பாங்க. இஷா தொழுகை முடிஞ்சதோட எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே சஹர்லாம் கிடையாது. காலையில் சாப்பிட்றது, ஃபஜ்ர் வர சாப்பிட்றது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இஷா தொழுகை முடிஞ்சிட்டா சஹர் முடிஞ்சிருச்சு. அப்போ இஷாவில் இருந்து அவங்களுக்கு மறுநாள் மக்ரிப் வர நோன்பு. இதுதான் ஆரம்பத்தில் நோம்பினுடைய தன்மை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கைஸ் இப்னு சிர்மா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு அன்சாரி சஹாபி பகல் நேரத்தில் தோட்டத்தில், பேரிச்சம் தோட்டத்தில் ரொம்ப கடுமையான வேலை. அந்த வேலையில் ரொம்ப டயர்டாகி மக்ரிபினுடைய நேரத்தில் வீட்டில் வந்தாங்க. அந்த இஃப்தாருடைய நேரத்தில் வீட்டில் வந்து மனைவிட்ட ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க, இப்போ வீட்டில் ஒன்றும் இல்லை, நான் வேணும்னா என் உம்மா வீட்டில் போய் அங்கே ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போனாங்க. போனவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு பகலெல்லாம் வேலை செஞ்சதுனால உடம்பு ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டாங்க. இப்போ அவங்க சாப்பாடோடு வர்றாங்க, இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப யோசனைக்கு பின்னால் கணவனை கூப்பிட்டாங்க. எங்க எலும்புங்க சாப்பிடலான்னு சொன்னாங்க. அவங்க எலும்புனாங்க. இஷாவுடைய வக்து முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பாடு இருக்குது, ஆனால் சாப்பிட முடியாது. ஆனாலும் நோன்பை விடக்கூடாதுங்கிறதுனால இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். ஃபஜ்ர் பாங் சொல்லியாச்சு, சொல்லிட்டு இருக்கும்போது தான் முழிப்போம். முழிஞ்சாலும் அப்படி முழிச்சாலும் ஒரு புடியாவது வாயில் அள்ளி போட்டணும். அதுக்கு நாம் விடிசகர்னு ஒரு பேர் வச்சுருப்போம், அப்படி தானே? அதுக்கு பேர் விடிசகர். ஒரு புதிய ஃபார்மாலிட்டியை நாம் உருவாக்கி இது மார்க்கம்னு நாம் நினச்சி வைப்போம்ல. ஆனால் இஷாவுடைய தொழுகை முடிஞ்ச பின்னால் கைஸ் இப்னு சர்மா அந்த விடிசகருங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் நான் நோன்பு வச்சிட்றேன்ட்டாங்க. முத நாளும் ஒன்றும் இல்லை, கடுமையான வேலை. அடுத்த 2வது நாளினுடைய லொஹர் நேரத்தில் மயங்கிட்டாங்க. மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள தூக்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு சஹாபிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி அவங்க சஹர் சாப்பிடாம தொடர்ந்து நோன்பு வச்சு மயங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கிட்டாங்களா அப்படின்னு பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்ததை அதை வருத்தத்தோடு நினச்சி உட்கார்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தை கொண்டு வந்தாங்க. ஆயத்தை கொண்டு வந்து சொன்னாங்க, குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க, குடியுங்க, ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அசுவது, கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் தெளிவாக தெரிகிற வரையிலும் சாப்பிடுங்க, குடியுங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கணும். இந்த ஆயத்துக்கு கருப்பு கயிறு வெள்ளை கயிறுக்கு அர்த்தம் வேற, நோக்கம் வேற. அர்த்தம் வந்து என்ன, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு. ஆனால் அல்லாஹ் அது கொண்டு அதை நாடல்ல. கருப்பு கயிறுனா இரவு, வெள்ளை கயிறுனா பகல். அப்போ இரவு பகல் இரவு முடிகிற வரையிலும் நீங்கள் சாப்பிடுங்க, குடியுங்க அப்படின்னு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கணும். இந்த ஆயத்தை இறக்கின உடனே சஹாபிகள் ஒரு கருப்பு கயிறையும் ஒரு வெள்ளை கயிறையும் தலைமாட்டில் வச்சுக்குவாங்க. ராத்திரி படுத்துக்கிட்டு பார்ப்பாங்க, கருப்பு தெரியுதா வெள்ளை தெரியுதான்னு பார்ப்பாங்க. இப்படியே பார்த்தா எப்போ தெரியும்? மத்தியானம் தான் தெரியும். நல்ல வெளிச்சம் வந்தால் தான் கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் தெரியும். இது ரொம்ப அவங்களுக்கு சிரமமாக போச்சு. சிரமமாக போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவால் அனுப்பப்படுறாங்க. ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் மத்தியில் 500 ஆண்டு தொலை தூரம் உண்டுன்னு ஹதீஸ் வருது. அவ்வளவு தூரமான ஒரு ஏரியா. அந்த ஏரியால இருந்து ஜிப்ரீல் மினல் ஃபஜ்ர் என்கிற ஒரு வார்த்தைக்காக பூமிக்கு வந்தார். அந்த ஆயத்தினுடைய தொடர்ல மினல் ஃபஜ்ரி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், கருப்பு கயிறு வெள்ளை கயிறை கொண்டு, வெள்ளை கயிறுனா என்ன தெரியுமா? மினல் ஃபஜ்ரி, அது ஃபஜ்ருடைய நேரம், வெளிச்சம் வர்ற நேரம். வானத்தில் வெளிச்சம் வர்ற வரையிலும் நீங்க சாப்பிடுங்க, குடியுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கலாம். இதுல இந்த மினல் ஃபஜ்ருங்கிற வார்த்தைக்காக வேண்டி மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல இருந்து கீழே வந்தாங்க. அவ்வளவு பார்த்து பார்த்து இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட ஒரு வேதம். அந்த வேதம் தான் இன்னைக்கு நம்ம கையில உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த வேதத்தோடு நமக்கான தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். அதை ஓத முயற்சி செய்யணும். வருஷத்துக்கு ஒரு எஸ்என்எல் குரான் அரபி எழுத்து மொத்தம் எத்தனை அஜத்து? 29. ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து. பிப்ரவரி மாசமா இருந்தா கூட 29 நாள் இருக்கு. 28 லீஃபா இருந்தால் தான் 28 இல்லைன்னா 29 இருக்கு.
ஒரு நாளுக்கு ஒரு எழுத்து. இன்னைக்கு அலிஃபு, நாளைக்கு பா, தா, சா, ஜா அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தை படிச்சு அந்த படிச்சு நாம ஓத ஆரம்பிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை ஓத தெரியாம கடாமுடான்னு ஓதுறாருல்ல, அவருக்கு நல்லா தெரிஞ்சு ஓதுறவருக்கு கிடைக்கிற நன்மையை விட இவருக்கு கூட கிடைக்குமா? ஆனா ஓத தெரியாது, ஆனாலும் ஓதணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? அந்த ஆசைக்கு அல்லாஹ் கொடுக்குற மரியாதை. இப்ப அதனால குர்ஆன் யாரு விரும்பி ஓதுறாங்களோ அவங்கள சொர்க்கம் விரும்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய வீரியங்களை நாம விளங்கணும். அப்படி விளங்கினாதான் இது சாதாரணமா ஒரு 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 பைண்டிங் பண்ணப்பட்ட ஒரு நூல் அல்ல, இது உம்மத்திற்கான எல்லாவற்றையும் உள்வாங்கி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான வேதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் நிறைவுக்கு வந்துட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன கனவு கண்டாங்க? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சஜிதா செய்வதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. இந்த கண்ட கனவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா யூசுஃப்ல அல்லாஹ் சொல்றான், யா அபத்தி வ இது கால யூசுஃபு லி அபீஹி யா அபத்தி இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபா. அத்தா, நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன். இந்த 11 நட்சத்திரங்களை பார்த்தேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு அல்லாஹ் அவன் பயன்படுத்தி இருக்கிறது 11 வார்த்தைகள். 12 வார்த்தை கொண்டு இதை சொல்லல, வெறும் 11 வார்த்தைகளை நச்சுன்னு கொண்டு வந்து அவர் 11 நட்சத்திரங்களை பார்த்தாருன்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒன்னாச்சா? கால யூசுஃபு லி அபீஹி யா அபத்தி இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபா. அப்ப இந்த 11 வார்த்தைகளை கொண்டு வந்து அல்லாஹ் சொல்றான், நான் யூசுஃப் 11 நட்சத்திரத்தை பார்த்தாரு. அவன் சாதாரணமான விஷயம் அல்ல இது. அடுத்து பாரு, 11 நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அரபியில் அல்லாஹ் என்ன பயன்படுத்துறான்? அஹத அஷர கௌகபா. அஹத அஷர கௌகபானா 11 நட்சத்திரம். இந்த 11 நட்சத்திரம்னு சொல்றதுக்கு 3 வார்த்தையை கொண்டு வந்தவன் அந்த 3 வார்த்தைக்கு உள்ள 11 எழுத்தை வச்சிருக்கிறான். அஹத 3 எழுத்து, அஷர 3 எழுத்து, கௌகபன் 5 எழுத்து. 3 3 6 6 5 11. 11 நட்சத்திரம்னு சொல்றதுக்கு 11 எழுத்தை சொல்றான். 11 நட்சத்திரங்களை நான் பார்த்தேன்னு யூசுப் நபி சொன்னதை சொல்றதுக்கு 11 வார்த்தையை சொல்றான். இப்படி அவன் யோசிச்சு அந்த இலக்கியத்தினுடைய தோரணையோட அரபிய சக்கையா புழிஞ்சி ஒரு வேதமாக்கி நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா அந்த வேதம் எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறத நாம உணரணும். அந்த வேதத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம அதிகப்படுத்தணும். அந்த வேதம், அதிலும் குறிப்பாக ரமலான்ல குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அப்படிதானே? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்துல குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு அதிகமாகணும். ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது ஓதணும். குர்ஆன் ஓதப்படாத நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சது காலையில யாசி, மக்ரிப் பின்னால வாக்கியா, அதை ஓதுவதற்காவது நாம் என்ன செய்யணும்? குர்ஆனை திறந்து எடுக்கணும். திறந்து எடுத்து அதை நாம பார்க்கணும். பார்க்கறது ஒரு பாக்கியமான காரியம். அது நமக்கு உலகத்திலையும் மறுமையிலையும் நல்ல செல்வாக்கையும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் வாங்கி தருகிற ஒரு விஷயம்தான் குர்ஆன் ஓதுற விஷயம். அதனால குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக்கணும். குர்ஆன் மீது மோகம் கொண்டு வாழுகிற பெருமக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது وآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.